எண்ணெய் கழிவு பாதிப்பை முழுமையாக கணக்கெடுக்கவில்லை என கூறி திருவொற்றியூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நிர்மல். வணக்கம் நிர்மல். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் எவ்வளவு மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? அவர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்னவாக உள்ளது? வணக்கம். திருவொற்றியூர் மேற்கு பகுதி 7வது வார்டுக்கு உட்பட்ட கார்கில் நகர், ராஜாஜி நகர், வெற்றி விநாயகர் நகர் உள்ளிட்ட 32 தெருக்களில் வெள்ளை நீருடன் ஆயில் கலந்தது. இதனால் வீடுகளுக்குள் புகுந்த உபயோகப் பொருட்களை வீணாகி பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் முழுமையாக கணக்கெடுக்காமல் ராஜாஜி நகர் பகுதியை விட்டுவிட்டதால் ஆத்திரமடைந்து அந்த பகுதியில் மக்கள் 4 மணி நேரத்துக்கும் மேலாக மணலி விரைவு சாலையில் உள்ள சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆயுள் பாதிப்புகளை பற்றி முழுமையான கணக்கெடுத்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறியும் ஒருதலைபட்சமாக கணக்கு எடுத்த அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி உதவி ஆணையரிடம் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கச்சா எண்ணெய் வெளியேற்றிய சிபிசிஎல் அதிகாரிகள் நேரில் வந்து தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி நிர்மல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.